ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம ஹரிஷ் கல்யாணோட இன்னொரு அப்டேட் தான். அண்ட் அந்த படத்தோட பேர் வந்து டீசல். ஸோ டீசல் படத்தில் வந்த இன்னொரு அருமையான பாடல் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் அந்த பாட்டை பாடியிருக்கிறது நம்ம அட்மன், STR அண்ட் ஸ்வேதா மோகன் தான் பாடியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் பாடினோடனே நான் வந்து லாஸ்ட் வீக்கே வந்துருச்சு இந்த பாட்டு. எனக்கு எப்போயுமே அப்படி தாங்க, சில அப்டேட் வந்து நான் எடுத்து பண்ணுவோன்னு கொஞ்சம் அந்த லேசினஸ்னால வந்து இது விட்டுட்டேன். ஸோ இனி அப்படி நடக்க மாட்டேன்ற ஒரு இதில் இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து பண்ண போகிறேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாட்டோட பேர் பார்த்தீங்கன்னா திலுபரு ஆஜா அப்படின்ற மாதிரி ஒரு வரையில் இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டுக்கு இந்த ஹோல் ஆல்பம்க்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது தீபு நினன் தாமஸ். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்க இந்த படத்தில் ஒரு பாட்டு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சுல்ல, அந்த பாட்டை மறந்துட்டேங்க. ஐயோ, ஏதோ ஒரு பாட்டு இருந்துச்சு, அந்த பாட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஏதோ என்ன பாட்டு தெரியலை, மேபி கமெண்ட்டை சொல்லிடுங்க, மறந்துட்டு அந்த சாங்கை. லைக் இப்போ இந்த அப்டேட்டுக்கு போயிடலாமா? ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த பாட்டை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் நான் மற்ற விஷயத்தை இன்னும் டீட்டெயிலாக பேசிக்கலாம். ஸோ இந்த படத்தில் நம்ம ஹரிஷ் கல்யாண், அதுல்யா நடிச்சிருக்காங்க. சாங் ஆரம்பிக்கலாமா? ஸோ யா, ஹியர் வி கோ. STR இவங்க எப்படியுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ எப்படியுமே இந்த ஸ்டைல் நல்லா இருக்குது. கண்ணுக்கு என்னென்னவோ தெரியுது பாட்டை தாண்டி. வெறித்தனமான டான்ஸ். கல்யாணம் ஃபார்ம் ஆகிட்டார்ல. அட சூப்பர் சிங்கர். சிறுவர்கள் இங்கே இருக்காங்கல்ல, தங்கதர் இருக்கான. ரோகேஷ் ஜி, ஓகே. ஷோபி மாஸ்டர்ல எடுத்து கொடுப்போண்டா பதுக்குறத வல்லலாட்டம் வாழ்க்கையில. என்னால் டைம் ரைட்டா இருந்தா உன்னவல்ல. மைக் அங்க வச்சுட்டு எங்க போயிட்டு பாடுறானோ தலை. இப்படி ஒரு வருஷனா? இந்த ஒரு போர்ஷன் ரொம்ப சண்முகமூர்த்தி சார்.
செம்ம சாங், நல்லா இருக்கு வைப். So coming soon in cinemas, and we are done with this song. Ready to think music. பாட்டோடைய பீக் வந்து ஸ்வேதா மோகன் பாடுறப்ப தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது அப்படியே என்னங்க ஹை போர்ஷன்ஸில் அவ்வளோ சுமாராக அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்களுக்கெல்லாம் எனக்குலாம் என்னன்னு தெரியாது. சம்டைம்ஸ் ஈஸியாக சொல்லியிருப்பாங்க இதில் என்ன இருக்குது, இவங்கெல்லாம் வரமே இவங்கெல்லாம் ட்ரெயின் சிங்கர்ஸ் தானே அப்படின்னு. பட் அந்த பாட்டுக்கு ஒரு எசன்ஸை கொடுக்குறதே சிங்கர்ஸோட கையில் தாங்க. மியூசிக்கை தாண்டி அந்த மியூசிக் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது, அதுக்கு கீ ரோல் ப்ளே பண்ணுறது சிங்கர்ஸோடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த சிங்கிங் குவாலிட்டி தான், அந்த ரேஞ்சாக இருக்குது. வாட் எவர் த மியூசிக் டேரக்டர் இஸ் எக்ஸ்பெக்டிங், த சிங்கர்ஸ் ஆர் டூயிங் த லைக் லெவல் பெஸ்ட். அதை தாண்டி எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த பாட்டோட அவுட்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாட்டை நான் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு போர்ஷன் வரும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ரொம்ப அழகாக இருந்துச்சு கேட்கும்போது. அந்த ஒரு ஸோ காம் லைக் அவ்வளோ நேரம் பீட்டாக போயிட்டு இருந்தது, ஒரு செகண்ட் அப்படியே மெலடியாக அப்படியே. எனக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் யுவன் சங்கர் ராஜா, ஐ மீன் ஹரிச்சர் ரஜின் சார் இந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்கோம்ல, எனக்கு அந்த ஒரு ஃபீலுக்கு போயிடுச்சு டக்குன்னு. அப்படியே நான் ட்ரோபேக் ஆகிட்டேன், என்கிட்ட என்ன மாதிரி பாட்டு முன்னெல்லாம் வந்திருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்திருக்க வச்சு நான் லைக் ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு கேட்கும்போது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதில் அதுல்யாவுடைய அந்த லைக் அந்த என்ட்ரி அவங்களோட போர்ஷன் வரும்போது, காக்கா ஸ்வேதா மோகனோடைய அந்த ஒரு வாய்ஸ் வரும்போது இட் வாஸ் ஸோ நைஸ். அந்த ஒரு போர்ஷன் ரியல் அப்டேட். அண்ட் அதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் ஓவர் ட்ரான்சிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மியூசிக்கிட்ட. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அகெயின் இப்போ வளமையாக என்ன நாங்கள் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஹரிஷ் கல்யாணோடைய அதே டான்ஸ், அதே ஒரு பீட். அண்ட் ஷோபி மாஸ்டர் ரொம்ப நல்லாவே டான்ஸ் கோரியோ பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் சூப்பர் சிங்கரில் அந்த ஜூனியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த ஒரு போர்ஷனை பாடியிருக்காங்க லைக் கிட்ஸ் கோரஸ்க்கு. அண்ட் திபு நீனன் தாமஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லைக் என்ன சொல்கிறது, அண்டர் ரேட்டட்னு சொல்ல முடியாது. ரொம்ப வேல்யூபலான மியூசிக் டைரக்டர். அதனால எந்த ஒரு இதுவும் இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாங்கும் ரொம்ப நல்லா கேட்கும்போது. எஸ்டிஆர் மாஸுங்க, அவரை பற்றி சொல்ல வேண்டாம். நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டேங்க. லைக் அவரை பார்த்தோன்னே இந்த மாதிரி எப்படி இருக்குது, லைக் அவரோட ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த ஒரு பாட்டு நல்லா இருக்குது. அப்படி ஓவரால் மொத்தத்தில் இந்த பாட்டை அவரேஜெல்லாம் சொல்ல மாட்டேன், ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ நீங்கள் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க என் கோர்ஸ், அவருக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க என்ன மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத. ஸோ ஓவரால் இந்த அதான் அட்மேன் எஸ்டிஆருக்கு வந்து என்ன ரேஞ்சு கொடுத்தாங்க, லைக் ஏண்டி விட்டு போன ட்ராகனுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 10 தலையில் அந்த பாட்டாக இருக்கட்டும், 10 தலையா என்ன ஐ மீன் சாரி தீ தளபதியாக இருக்கட்டும், நம்ம விஜய் சாருக்கு. ஸோ இந்த மாதிரி லவ் சாங் இருக்கட்டும், ஆல் ஃபோக் ஸ்டைல் எல்லாம் அவர் கவர் பண்ணிட்டார். ஸோ அவரை பற்றி எந்த இதுவும் இல்லை, இட்ஸ் ஆல்ரவுண்டர், அவ்வளோ தான். ஸோ பாடல் நல்லா இருந்துச்சு, கேட்டவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, அவங்க கமெண்ட் கொடுத்துருங்க, உங்களுக்கு விருப்பான விஷயங்கள் அப்படியே கீழே சொல்லிடுங்க. ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த எந்த ஒரு வீடியோ நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றியாச்சும் எடுத்து பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நான் கீழே லைக் நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுங்க, கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன். ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு இன்னொரு புதிய ஒரு வீடியோ உங்கள் மறுபடியும் சந்திக்கிறேன். And this is simply Hari signing off from here. Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.